சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நண்பர்களே, திருக்கைலாய பரம்பரை திருவாளரை ஆதீனத்தில் சிவஞான செங்கோல் ஓச்சி வரும் சீர்வலசை குருமா சன்னியானம் அவர்கள் பொன்னார் திருவடி மலர்களை நினைந்து போற்றி, இந்த சிவஞான போதம் 8ஆம் சூத்திரத்தில் சிவஞான சித்தியார் 2லும் உள்ள 8ஆம் சூத்திரத்தில் உள்ள நுண்பொருள் பற்றி சிலவற்றை சிந்திக்க இருக்கின்றோம். சிவஞான போதத்தினுடைய அமைப்பு ஒரு அற்புதமான அமைப்பு. அப்படியே படிப்படியாக மேலே வந்து திருவடி பேரில் கொண்டு விட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கும் அமைப்பு. அப்படி முதல் 5 சூத்திரங்களில் முதல் 3 சூத்திரத்தில் பொருள் உண்மை சொல்கிறார். முதல் சூத்திரத்தில் கடவுள் உண்டு, ஆணவமலம் உண்டு சொல்கிறார். 2ஆம் சூத்திரத்தில் சக்தி என்பது உண்டு, வினை என்பது உண்டு, மறுபிறப்பு உண்டு எல்லாம் சொல்கிறார். 3ஆம் சூத்திரத்தில் உயிர் என்பது ஒரு தனிப்பொருள், அது உணர்த்தினால்தான் உணரும், உணர்த்தலைன்னா உணராது, உணர்த்த உணரலின் மாயா என்ற தனிவனும் ஆன்மா என்று சொல்வார். 4ஆம் சூத்திரத்தில் உயிருடைய இயல்பு சொல்கிறார். உயிருடைய இயல்பு சொல்லும் பொழுது இந்த உயிர் உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு பொருள். அது தன்னோடு உடனாக இருந்த இந்த ஆணவமல சார்புனால எதையுமே உணராமல் இருந்துட்டுன்னு ஆரம்பிக்கிறார். அண்டக்கரணம் அவற்றின் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மா, சகசமலத்து உணராது, சகசமலத்து உணராது அமைச்சர சேப்பென்று அஞ்சவத்தைத்தே. 4 5ஆம் சூத்திரம் வரும்போது இந்த நம்முடைய ஐம்பொறிகளுக்கெல்லாம் இந்த உயிர் தான் இருந்து எல்லாத்தையும் காட்டுது. இப்போ கண் ஒரு பொருளை காணணும், உயிர் அந்த கண்ணோடு சேர்ந்து உடனாக இருந்து அதை செலுத்தணும். இல்லைன்னா அந்த உயிர் காட்டலைன்னா இந்த கண்ணு காணாது, காது கேட்காது, மூக்கு நுகராது, நாக்கு சுவைக்காது, தோல் உணராது. அந்த ஐம்பொறிகளை போல இந்த ஆன்மாக்கள் அவற்றை காட்டுபவன் ஒருவன் இருக்கிறான். அவன் காட்டுவதனால்தான் நம்ம காண்கிறோம். உயிர் எப்படி இந்த ஐம்பொறிகளுக்கு காட்டி ஐம்பொறிகள் காணுகின்றனவோ, காணுகின்றன அறிகின்றன அர்த்தம். அதுபோல் ஆன்மாக்களுக்கு காட்டுபவன் ஒருவன் இருக்கிறான், அதனால தான் ஆன்மாக்கள் காண்கின்றன என்று நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுங்கிறது தான் அந்த மாயை இலக்கணத்தை சொல்கிறார். மாயை இலக்கணம் சொல்கிறார். இப்போ நல்லா யோசித்து பார்த்தோம்னா நமக்கு காட்டுபவனை மறந்துட்டதுனால தான் பிரச்சனையெல்லாம் நமக்கு வருது. 5ஆம் சூத்திரம்லாம் பிரச்சனையை காட்டுறாரு. காட்டுபவனை மறந்ததுனால என்ன செய்கிறாரு, 6ஆம் சூத்திரத்தில் அவன் யாருன்னு சொல்கிறேன்னு 6ஆம் சூத்திரத்தில் அவனுடைய இயல்பை காட்டுறார். சிவபெருமானுடைய உண்மையான இயல்பு எது என்பதை 6ஆம் சூத்திரத்தை வச்சு சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நீ உன் அறிவை கொண்டு அவனை தெரிஞ்சிக்க முடியாது. இந்த 5 பொறிகளால் அறியக்கூடிய அறிவு ஒன்று இருக்குது, அது பாசஞானம்னு பேர், அதனால் தெரிஞ்சிக்க முடியாது. மனம் புத்தி அகங்காரம் சித்தங்கிற பசுஞானம் இருக்குது, அதை கொண்டு அறிய முடியாது. மனத்தாலும் அறிய முடியாதவன், கருவியாலும் அறிய முடியாதவன், கர்ணங்களாலும் அறிய முடியாதவன், கருவிகளாலும் அறிய முடியாதவன் அப்படின்னு எப்படித்தான் அவனை தெரிஞ்சுக்கிறது? என்கிட்ட இருக்கிறதே 2 தானே. என்ன இருக்குது? ஐம்பொறிகள் இருக்குது, மனம் இருக்குது, வேறு என்ன இருக்குது என்கிட்ட? இப்போ உன்னை எப்படித்தான் தெரிஞ்சுக்கிறது? ஒரு பெரிய பிரச்சனை அது. பெரிய பெரிய ஞானிகள்லாம் குழம்பிட்டு கிடக்கிற இடம் அது. மனசில் வச்சு நினச்சா அவனை அறிய முடியாதா? நீ மனதில் என்ன நினைக்கிற? நான் அவனை அறிந்து விடுவேன், நான் அவனை அறிந்து விடுவேன்னு நினைக்கிற. அவன் உனக்கு அறிவித்தால் தான் நீ அறிய முடியும், அவனை உணர்த்தினால் தான் உணர்த்த முடியும். உணரக்கூடிய பக்குவத்தை அவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான் அவங்ககிட்ட. அந்த பக்குவம் நமக்கு வந்துட்டான்னா வரல. கோயிலுக்கு போகிறவங்க அவ்வளோ பேரும் பக்தர்கள் அல்லர், காவி எட்டியவர்கள் அனைவரும் சன்னியாசிகள் அல்லர், திருநீர் பூசியவர்கள் எல்லாம் சைவர்கள் அல்லர். ஏன்னா சைவர்கள் அல்லாதான் நிறைய பேர் திருநீர் பூசிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியாது. அதனால் நம்ம இறைவனை அறிவதற்கு ஒரு நிலை சொல்கிறார். பதிஞானம் ஒன்றினாலே அறிவோம். பதிஞானம்னா என்னங்கிறத நான் அடுத்த சூத்திரத்தில் விளக்குறாரு. 9ஆம் சூத்திரத்தில் விளக்குறாரு. இந்த 6ஆம் சூத்திரத்தில் லேசாக சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, நீ நான் அறிவேன் என்று
நினைக்காத. உனக்கே இயல்பாக அறிவு இருந்தாலும் அதை அறிவித்தால் தான் அந்த அறிவு இயங்கும். Unless you are educated, you cannot know anything. சொல்லி கொடுத்தா தான் தெரியும். நம்ம தெரிஞ்சு வச்சுருக்க எல்லாம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற வார்த்தைகளெல்லாம் பார்த்தா ஒரு 4-5 இடத்துலேருந்து வந்திருக்கும். ஒன்று அப்பா அம்மாட்டிருந்து வந்திருக்கும், இன்னொன்று பள்ளிக்கூடத்து வாத்தியாரத்துலேருந்து வந்திருக்கும், கல்லூரி யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கும், எங்கேயாவது சொற்பொழி பண்ணியிருப்பான் அவங்கள்ட்ட வந்திருக்கும், இந்த படித்த படிப்புலேருந்து சில வார்த்தைகள் வந்திருக்கும். பார்த்தீங்களா? நமக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் அங்கங்கே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நினைவில் நிற்கிற வார்த்தைகள் மட்டும்தான் வெளியே வருது. நினைவில் நிற்காத வார்த்தைகள் ஓடிப்படுது, அது வேறு. அப்போ உணர்தல் சொல்லி கொடுத்தா தான் தெரியும், இல்லாட்டி தெரியாது. பிள்ளைகளுக்கு டியூஷன்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. டியூஷன் வாத்தியார் கெட்டிக்காரராக இருந்தால் தான் பிள்ளைகள் வந்து above 80 வாங்கும். டியூஷன் வாத்தியார் பள்ளிக்கூடத்து வாத்தியார் மாதிரி மோசமாக இருந்தாருன்னா பிள்ளைகள் 40 கீழே போயிடும். அது உணர்தல் தான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு வார்த்தை நம்ம தெரிஞ்சுக்க வார்த்தை எதையா எடுத்து வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். we have been taught. நம்ம நிச்சயமாக சொல்லிக் கொடுத்த வார்த்தையாக தான் இருக்கும். நாம தெரிந்த வார்த்தைன்னு எது இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். நாம தெரிந்த வார்த்தை கிடையவே கிடையாது, ஒரு வார்த்தையும் கிடையாது. அதெல்லாம் உணர்தல் சொல்கிறார். ஆனால் இறைவன் வந்து உணர்த்துவான். எப்போ உணர்த்துவான்? ஆராய்ச்சியத்தில் அதான் சொல்கிறார். பதிஞானம் என்பது எது என்று கேட்டால், பாசஞானம் என்பது கருவிகரணங்களால் அறிகின்ற ஒன்று அறிவு. பசுஞானம் என்பது உன்னுடைய மனம் புத்தி அகங்காரமாகிய கரணம், அந்த கரணங்களால் அறிகின்ற அறிவு பசுஞானம். பதிஞானம் என்பது உன் பக்குவம் நோக்கி அவன் உணர்த்துகின்ற ஞானம் எதுவோ அதுதான் பதிஞானம். உணர்த்துவான். நமக்கு தெரியாது, திடீர்னு இந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணும். அதுக்கு இங்கிலீஷில் ஒரு நல்ல வார்த்தை இன்ட்யூஷன்னு சொல்லுவாங்க. Unless we are intuited by the Almighty, we cannot know the real thing. சிவபெருமான் என்ன எதிர்பார்க்குறான் அப்படிங்கிறத அவன் இன்ட்யூட்டிவாக நமக்கு சொல்லுவான். அதை செய்தால் போதும், அவனுக்கு காட்சி கொடுப்பான். இந்த பக்குவத்தை தான் எதிர்பார்க்குறான். இறைவன் அதுதான் எதிர்பார்ப்பான். பக்குவங்கிறது வேறு எங்கேருந்தோ வரும். புதுசாக லண்டனில் இருந்தோ அமெரிக்காவில் இருந்தோ பார்சல் வர போகிறது இல்லை. அது நம்மகிட்ட இருக்குது. இல்லது தோன்றாது, உள்ளதே சிறக்கும். இந்த பக்குவத்தை அவன் எதிர்பார்க்குறான். இந்த பக்குவம் எப்போ வரும், எப்படி வருங்கிறதான் நம்ம 7ஆம் சூத்திரத்தில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? உன்கிட்ட 2 வகையான சார்பு நிலை இருக்குது. உலகப் பொருள்களை ரொம்ப தான் சார்ந்துக்கிட்டு இருக்கிற, அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வருது. நல்லா தெரியுது உனக்கு இல்லையா? இப்போ இளமையில் இருந்த ஜோர் இல்லையே. இப்போ இந்த நிலையாமையை தெரியும் பொழுது அப்போ பாசப்பற்றை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இந்த ஆமை நிலையான ஒரு பொருள் எது என்று கேட்டால் பரம்பொருள் உருவம் தான் நிலையானது. அதை கச்சியப்ப சிவாச்சாரியார் கண்டபுராணத்தில் சொல்லுவார், ஈசன் தன் ஆடலால் மதலை ஆயினன். குழந்தைவேல் முருகன் வேறு, சிவபெருமான் வேறு அல்ல. சிவபெருமான் இவ்வளோ காலமாக இருக்கான்னா காலத்தால் கணிக்க முடியாத அளவுக்குள்ள காலமாக இருந்துகிட்டு இருக்கான். அப்போ சிவபெருமான் கிழவனோன்னு எல்லோரும் நினச்சிருவாங்கல்ல. அவன் கிழவன் இல்லை, அவன் குமரன் தான், குழந்தை தான். அதனால் அவன் ஆடலால்னா திருவிளையாடல் காரணமாக. சிவபெருமான் தன் திருவிளையாடல் காரணமாக ஈசன் தன் ஆடலால் மதலை ஆயினன். முருகனே அவனே அறுமுகச் சிவன். அவன் அறுமுகச் சிவன் என்று நம்முடைய பாம்பர் சாமியோட அழகாக சொல்வார். முருகன் வேறு, சிவன் வேறு அல்ல. இந்த சிவபெருமான் எப்படி அழகுடையவன் அப்படின்னா முருகனை பார்த்தா தெரியும். இவ்வளவு அழகு மிக்கவன். ஆமாம், திருச்செந்தூர் முருகனை பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேங்க. ஒன்றும் வேண்டாம், வெறும் உபூதியை அவர் மேலே தூவி ஒரு ரோஜாப்பு மாலையை போட்டு விட்டால் கண்கொள்ளா காட்சி. என்ன அழகு! முருகன் என்ற சொல்லுக்கு அழகு என்பதே பொருள். அதான் திருவி கல்யாண சுந்தரம் முருகன் அல்லது அழகுன்னு ஒரு நூலை எழுதியிருக்கிறார். திருவி கல்யாண சுந்தரம். அதனால் நமக்கு நிலையாமையே தெரியுது. இப்போ நிலையாமையை ஒத்துக்கொள்ளவே நம்ம தயாராக இல்லையே. நிலையாமையை நினைந்து நாம் கொஞ்சம் வயதாயிட்டோம். நமக்கு அப்போ நம்முடைய உருவம் மட்டும் இல்லை, நம்முடைய உயிர், அதை நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போது தான் தெரியும், நம்மளாம் இந்த வயசில் எப்படி இருந்தோம், இப்போ கொஞ்சம் மாறிட்டோம். அப்போது இளமை நிலையாது. எந்த பொருளும் உலகத்தில் நிலையான பொருள் எதுவுமே இல்லை. இந்த ஒரு தெளிவு நமக்கு வர வர வர
அப்போ நிலையான பொருள் எது? நிலையான பொருள் எது? இறைவன். அப்போ அவன் மீது பற்று வைக்க வைக்க அவன் நமக்கு என்ன ஆகும்னா இந்த நிலையாமையே இல்லாமல் போயிடும். நிலையாமை இல்லாமைன்னு என்ன ஆகும்? இப்போ நிலைத்த தன்மை நமக்கு வந்துடும். இதாங்க அந்த நிலைத்த தன்மையை உணர்வது தான் பதிஞானம். அசத்து என்பது நிலை இல்லாதது, சத்து என்பது நிலையானது. அசத்து இல்லது, சத்து உள்ளது. அப்போ சத்து, இந்த ஆன்மாவுக்கு ஒரு பேர் சத சத்து. சத்தை சார்ந்திருக்கும் பொழுது சத்தின் தன்மையை அடையும் ஆன்மா, அசத்தை சார்ந்திருக்கும் போது அசத்தின் தன்மை அடையும் ஆன்மா. ஆகவே இது சத சத்து என்ற பெயரை 7ஆம் சூத்திரத்தில் அவர் சொல்கிறார். இப்போ எது வேண்டும் சொல் மண்மைன்னு ஒரு பாட்டு உண்டு, பழைய பாட்டு ஞாபகம் இருக்குல்ல. அதுபோல் எது வேண்டும் நம்ம தான் டிசைட் பண்ணணும். இந்த டிசைடிங் பவர் நம்ம கையில் இருக்குது. சிவபெருமான் அதில் இன்டர்ஃபியர் பண்ணுறதே இல்லை. ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் அதில் கொடுத்துருக்கான். இந்த ஆன்மாவுடைய விருப்பம் இருக்குது, அதை இறைவன் மாற்றுவதே கிடையாது. அதான் ஆன்மாவாக பார்த்து பார்த்து பட்டு பட்டு திருந்தி அதான் மாற்றி கொண்டு வரட்டும் அப்படின்னு விட்டுறான். அதுதான் நல்லது, உண்மையிலே நடக்குது. இப்போ நீங்கள் குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களே, அந்த பிள்ளைகளை நீங்கள் தட்டி கொடுத்துட்டே இருந்தால் போதும். அதை செய்யாத, இதை செய்யாத, டிவி பார்க்காத, அது பார்க்காத, இது பார்க்காத. டிவி பார்க்கணும், டிவியில் இப்போ இதெல்லாம் ஓடும், அதெல்லாம் ஓடும், இப்போ இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நடக்கும். இப்போ அவன் வந்து இப்போ அடிச்சுட்டு இருப்பான், இப்போ அவன் வருவான். படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஞாபகம் வரும் அவனுக்கு. டிவியில் எது பார்க்கணுமோ அதை பார்த்துட்டே இல்லை, இப்போ படிக்க போகலாம்ல, ஆமாம்மா படிக்க போகலாம்மா, படிக்க போகலாம், சாட்டிஸ்ஃபைடு. அப்போ யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு கண்ட்ரோல் ஒருத்தன் இல்லை. பார்த்துங்க, இதுலேருந்து என்ன தெரியுது? சிவபெருமான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணலை. கோ ஆஸ் யூ லைக் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ ஆர், வாட் யூ ஆர், அண்ட் கம் டு மீ தென். அதுதான் பக்குவம் நிலை. இப்போ பக்குவம்னா இவ்வளோ தாங்க, வேறு ஒன்று. பக்குவம்னா என்னது? பக்குவம்னா உடனே அப்படி என்ன அந்த அல்வாக்குன்றதுக்குள்ள பக்குவம் இருக்குது, அது மாதிரி போட்டு குண்டுன்னு கிண்டிட்டு இதான் பக்குவம். பக்குவம் தானாக வரணும். தள்ளி பழுத்தா பழமா, தானாக பழுத்தா பழமா? அதே தான் மனித இனத்துக்கு. தானாக பழுக்கிற பழத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அதுதான் பக்குவ நிலை. பக்குவத்தை பற்றி சிவஞான சுவாமி ஒரு அருமையான கருத்து சொல்கிறார். உணர்த்தியதை உணர்த்திய பொழுதே உணர்த்தியவாறு உணர்வது எதுவோ அதுவே பக்குவம் அப்படின்பார். அருமையான சொல்லாட்சி. உணர்த்தியதை உணர்த்திய பொழுதே உணர்த்தியவாறு உணர்வது எதுவோ அதுவே பக்குவம். அவங்க தான் உணரணும். உணர்த்தியவாறு உணர வேண்டியது ஆன்மாக்கள் தான். அதுபோல் இறைவன் வந்து மெதுவாக அந்த பக்குவம் நோக்கி வரான். அந்த பக்குவத்தை பற்றி சொல்கிறதான் ஆன்ம இயல்பு. நீ சத்தை சார்ந்தால் சத்தாவாய், அசத்தை சார்ந்தால் அசத்தாவாய் என்று சொல்லி இந்த 7ஆம் சூத்திரத்தில் பக்குவ ஆன்மாவை எதிர்பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்குவ ஆன்மா வந்த உடனே அவன் என்ன பண்ணுறான்? இந்த பக்குவ ஆன்மாவுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு இறைவன் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு என்ன செய்யறான்? மானுட சட்டை தாங்கி அவனே குரு வடிவில் விழுந்துடுறான். இதாங்க 8ஆம் சூத்திரம். அதில் மானுட சட்டத்தை அவன் குரு வடிவில் வந்தால் தான் தெரியுமா? அவன் உணர்த்துறது வேற, வித்யா குரு உணர்த்துறது வேற. இப்போ நான்லாம் வித்யா குரு தான். அப்போ குருநாதர் அப்படின்லாம் சொல்கிறது எனக்கு பொருந்தாது. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒரு பெரிய, நானே உள்ளுக்குள்ளே நம்மளை குருநாதர் சொல்கிறாங்களே அப்படின்னு மகிழ்ந்தாலும் ஐ எம் அ ஃபூல். சந்தேகமே கிடையாது. வித்யா குருன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். வித்யா குருன்னா யாரு தெரியுமா உங்களுக்கு? வித்யா குரு யார்? வித்தையை கற்றுக் கொடுப்பவர் இல்லை. வித்தை ஏகப்பட்ட வித்தை இருக்க. 64 கலைகளும் வித்தை தான். அதாவது குருமார்கள் நமக்கு நிறையா இருக்காங்க. மாதா பிதா குரு தெய்வம்னு இருக்குல்ல. முதல் குரு யாருன்னா அம்மா தான். இந்த அம்மாங்கிற சொல்லி யார்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? அம்மாட்டு தான். அம்மா முதல்ல தன்னைத்தான் பார்த்துக்குவா. அம்மா சொல்லு கண்ணு, அம்மா 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 அப்பா. என் பிள்ளை அம்மான்னு சொல்லிட்டான். அப்புறம் தான் அப்பா சொல்லி கொடுப்பா. ஏன்னா முதல்ல மென்மை, புறவு வன்மை. அப்பான்னா வன்மைன்னு அர்த்தம், அம்மானா மென்மைன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? ஆனாங்கிறது உயிரெழுத்து, அந்த இம்முங்கிறது என்ன எழுத்து? மெல்லெழுத்து. மெல் ஒற்று. வல்லினம், மெல்லினம், இடையினம். இது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் படித்தவங்க, ரொம்ப தமிழ் இலக்கணம்லாம் சிறப்பாக படித்தவங்க. இப்போ வல்லினம் என்னது? கச்சட தப்பற. பாவு வல்லெழுத்து. அப்பா வல்லெழுத்து. அம்மா மெல்லெழுத்து. அம்மா மென்மையானவள், அப்பா வன்மையானவர். அப்பா வன்மையாக தான் இருக்கணும். அப்பா மென்மையாக இருந்தார்னா
அந்த வீட்டில் அப்புறம் கோப சரளாவும் வடிவேல் மாறினான். அதனால் அப்பாங்கிற வார்த்தை வல்லெழுத்தில் போட்டு வச்சுக்கிறாரு. இப்போ நமக்கு இறைவன் இந்த பக்குவ நிலையை எதிர்பார்க்குறான். எதிர்பார்த்தவன் அந்த ஆன்மா பக்குவம் அடைஞ்ச உடனே தான் அவன் 8ஆம் சூத்திரத்துக்கு வரான். எப்படி வரான்னா, இப்போ நம்ம அம்மா அப்பா இதெல்லாம் சொல்லி மெதுவாக பள்ளிக்கூடத்துக்கு, இப்போ ப்ரீகேஜிலாம் அப்போ கிடையாது. ப்ரீகேஜி எல்கேஜிலாம் நாங்கள் படிக்கிற காலத்துக்கு கிடையாது. நாங்கள் படிக்கிற காலத்தில் நேர எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு ஒன்று உண்டு. 5ஆவது வகுப்பு வரைக்கும் அது எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு போயிடும். அந்த வாத்தியார், எங்களுக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், பிரம்பு வச்சுருப்பார். எப்போ பார்த்தாலும் இவ்வளோ நீளம் இருக்கும், நல்ல மழுமழுன்னு இருக்கும் பிரம்பு. அதை வச்சு இந்த செய்யுள் ஒப்பிக்க சொல்லுவார். நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருக்குள் என்ன வேண்டாம், நின்று தளரா வளர்ந்து தாழ்ந்த நேரே தலையாலே தாண்டறதால் சொன்னால் பிரச்சனை இல்லை. நன்றி ஒருவருக்கு ஒரு பிரம்பு வச்சு அடி சாத்திடுவார். இன்னும் கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கு. அப்படி பிரம்பு எடுக்காத. பைபிள் ஒரு வாசகம் உண்டு, கோலை தன் கையில் எடுக்காத தகப்பன் தன் மகனை பகைக்கிறான். இட்ஸ் பைபிளிக்கு வேர்டு. வாத்தியார் பிரம்பெடுத்து அடிக்கணும். அடித்தேன்னா தான் எனக்கு செய்யுள்லாம் ஞாபகம் இருக்குது. எத்தனை வயசில் படித்தது, அன்றைக்கி பிரம்பு பண்ண வேலை அது. இப்போ நம்ம நம்ம பாருங்கள், நம்ம அறிவு எப்படி விளங்குதுன்னா புத்தி தத்துவத்தால் விளங்குகிறது என்று சித்தாந்தம். சரி, இந்த புத்தி தத்துவம் உனக்கு புத்தி கெட்டவனே அப்படின்னு சொல்கிறாங்களே, எளிமையாக தெரிஞ்சவங்களுக்காக சொல்கிறேன். இந்த புத்தி எப்படி விளங்குது நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம புத்தி விளங்குறதுக்கு இன்னொரு தத்துவம் வேணும். என்ன தத்துவம்? வித்தை தத்துவம். அது அஸ்தமயா புவனத்தில் புருட தத்துவத்தில் இருக்குது. காலம், நீதி, கலை, வித்தை, அராகம். அப்போ அந்த வித்தை தத்துவம் ஏக்குனா தான் புத்தி இயங்கும். புத்தி சிறப்பாக இயங்கும். புத்தி பொதுவாக இயங்குறது நிலை வேறு, புத்தி சிறப்பாக இயங்குற நிலை வேறு. தெரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ புத்தி எல்லாருக்குமே பொதுவாக விளங்குது. இது என்ன, நான் புத்திக்கிட்டு போயா இருக்கேன், தெரியாமலாம் இருக்கேன், எல்லாம் தெரியுது. இப்போ சைவ சித்தாந்த வகுப்புக்கு உட்கார்ந்த பிறகு இந்த புத்தி கொஞ்சம் விசேடமாக வேலை செய்யுது, சிறப்பாக வேலை செய்யுதா இல்லையா? இப்போ எல்லோரும் சேர்ந்து 8ஆம் சூத்திரத்தை சொல்கிறோம். அதுக்கப்புறம் உள்ளே போகிறோம். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்களல் செலுமே. இதுதான் சூத்திரம் 8. என்ன அற்புதமான சூத்திரம், ரொம்ப அருமையான சூத்திரம். இதில் விட்டு பாரு, அடுத்த சூத்திரத்தில் ஒருவன் பாரு. இதை கொண்டு விட்டும் பொழுது தவத்தினில் தம்முதல் குருமாய் ஐம்புலவுடன் வளர்ந்து அயர்ந்தனை என உணர்த்த விட்டு அந்நியமின்மின் அரண்கள் செல்லுமே. இதுக்கு 4 அதிகரணம், 9 வெண்பாக்கள் உள்ளன. சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய சொற்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த சொற்களில் உள்ள கருப்பொருள், ஏதோ இன்பிட்வீன் லைன்ஸ்னு சொல்கிறாங்களே, அந்த கருப்பொருளை எடுத்து சொல்லுவது தான் வித்யாகுருனுடைய வேலை. அதுதான் வித்யாகுரு செய்யணும். அதை விட்டுட்டு தவத்தினில் தம்முதல் குருமாய் இப்படி அந்த காலத்தில் சொல்லுவாங்க. சிந்திக்க மாட்டாங்க. சிந்திக்கணும். சிந்திக்க தான் தெளிவு வரும். இதில் ரொம்ப அருமையாக அமைச்சிருக்கிறார் சுவாமி மெய்கண்ட சுவாமி. எப்படி அமைச்சிருக்காருன்னா, 8ஆம் யுத்தத்தில் கேள்வி ஞானத்தை ஏற்படுத்துகிறார், 9ஆம் யுத்தத்தில் சிந்தித்தல் ஞானத்தை ஏற்படுத்துகிறார், 10ஆம் யுத்தத்தில் தெளிதல் ஞானத்தை ஏற்படுத்துகிறார், 11ஆம் யுத்தத்தில் நிட்டை கூடுதல் ஆகிய வீடு வேற்று ஞானத்தை ஏற்படுத்துகிறார். சூத்திர அமைப்பு அப்படி கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் இப்படி ஆரம்பிச்சிருக்கிறார். இப்போ சுவாமி சொல்கிறார், நம்மளுக்கு குருநாதர் நமக்கு சொல்கிறாரு, நம்ம கேட்குறோம். அதானே இது கேட்டல் தவம். கேட்கறது தான், கேட்டால் தான் ஞானம் வரும். இந்த பேரே கேள்வி ஞானம்னு பேர். ஞானத்துக்கு மட்டும் கேள்வி ஞானம் தான். கேட்டால் தான் ஞானம் பெருகும். அறிவுக்கு கேட்க வேண்டாம், படித்தாலே அறிவு வளரும். நூல்களை படித்தா ஒன்றும் புரியாது. கேட்கணும், கேட்க தான் ஞானம் வளரும். ஞானம் வேறு, அறிவு வேறு. அறிவு என்பது பொதுவானது, ஞானம் என்பது நுண்ணறிவுன்னு பேர். என்ன சொல்ல போனால் நுண் உணர்வுன்னு கூட சொல்லலாம். நுட்பமாக உணர்ந்து ரொம்ப சிறப்பு. இந்த பாரியார் சமண அருணாச்சலம் இருந்த இதில் ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியை பணியாய் அருள்வாய் தேடும் கைமா முகனை சேர்வில் சாடும் தனியானே சகோதரனே என்று காப்புச்செயலுக்கு அடுத்தால் உள்ள கந்தர் அனுபூதியில் முதல் பாட்டு இது. முதல் பாட்டில் ஆடும் பரி வேல் அணிசேவல் என்று அருணகிரி பெருமான் சொன்னார். பரி என்பது வாகனம், குதிரை சொல்வார்கள்.
அது ஆடுகின்ற பரி. முருகப்பெருமான ஏறி இருக்கிற வாகனம் அது மயில், அது ஆடிக்கொண்டே இருக்கும், ஆடிக்கனே இருக்கும். அதனால் ஆடும் பரி என்றார். சேவல் தான் கோழியோட அழகானது, அதனால் அணி சேவல் என்று சொன்னார். அங்கே அடைமலை கொடுக்கிறார். வாரியார் சாமியோட கருத்தை பாருங்கள், இன்னும் அருமையாக சிந்திச்சிருக்கார் பாருங்க. ஆடும் பரி என்றார். பரிக்கு அடைமலை ஆடும் என்றார், சேவலுக்கு அடைமொழி அணி என்றார். வேலுக்கு மட்டும் ஏன் அடை கொடுக்கவில்லை? சிந்திக்கிறார். வேல் என்ற சொல்லுக்கு வெல் என்பது பகுதி, வெல்லின் தன்மையுடையது வேல் ஆகலின் அதற்கு அடை தேவையில்லை என்று விட்டார் அப்படிங்கிற சாமி. வாரியார் சாமியோட விளக்கம் அது ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன் எப்படி வேல் வெல்லின் தன்மையுடையது? கூர்த்தது, கூர்த்தது, விரிந்தது, ஆண்டது. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே திருவாசகம். இதுதான் வேல். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. முன்பொருள் நுட்பங்கிறது அப்படிங்க குத்தி அங்கே எடுத்துடும். அந்த வேல் அப்படி போன உடனே சூரபத்மன் தலை துண்டாயிட்டுல, சேவலும் மயிலுமானான் அப்படிம்பார் அருணகிரிநாதர் சொல்வார். அதுபோல் இந்த இதில் சொல்லும் பொழுது அந்த சொற்கள் அப்படி அற்புதமாக ஒவ்வொரு சொல்லிலையும் அவ்வளோ நுண்பொருள் இருக்கும். அந்த நுண்பொருளை எடுத்து விளக்குவது தான் வித்யாகுருவினுடைய வேலை. அதைத்தான் செய்யணும் வித்யாகுரு. அதை எடுத்து சொல்லும்போது தான் இந்த மாணவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு, வித்யாகுருவோட பாடம் கேட்குறாரு மாணவர், அவருக்கு தெரியாத நுண்பொருளை எடுத்து வித்தை தத்துவத்தை தூண்டி விட்டு அது தெரியாத நுண்பொருள் விளக்குவது தான் வித்யாகுருவின் வேலை. அவன் தான் வித்யாகுரு. இந்த வித்யாகுரு நிறைய விஷயங்களை படிக்கணும், படித்து அது நிறைய சிந்திக்கணும், சிந்தித்து வெளியே சொல்லணும். அதான் அப்போ வித்யாகுருட விஷயங்களை கேட்டு கேட்டு தெளிவு பெற்ற பிறகு நமசிவாமூர்த்திகள் யாருன்னா சிவபெருமானே மானுட சட்டை தாங்கி வந்துட்டு குருநாதர், அவர் பாடத்தில் கொடுப்பார். இல்லையா? இப்போ எப்படி இருக்கும் அது? இப்போ தவத்தினில் அப்படிங்கிற சொல்லுக்கு எப்படி பொருள் கொள்ளணும் பாருங்கள். இந்த ஆன்மா தான் முன் பல நூறு பிறவிகளில் செய்து செய்து குவித்து குவித்து வைத்திருந்த நல்வினையின் பயன்களாகிய புண்ணிய மிகுதியால் எவ்வளோ புண்ணியம் செய்திருக்கோம். இந்த வகுப்புலேருந்து உட்காந்து பாடம் கேட்குறியா, ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் சமணம் கொட்டி உட்காந்துருக்கிய. சில பேர் கால் மூட்டு வலி உள்ளவங்க அங்கே உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் கௌரவமாக உள்ளவங்களும் அங்கே உட்காந்துருக்காங்க. 6 மணி நேரம் உட்காந்துருக்குறீங்க பாருங்கள், பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா உங்களுக்கு உடலை பற்றி நினைவே இல்லை, இருக்கா? உட்காந்துருந்து எந்திரிச்சு போந்தனியா, யூ ஹவ் ஃபர்காட்டன் யுவர் பாடி. அதுதான் வித்யாகுரு. அதான் தவத்தினில் உணர்த்தங்கிறது. தவத்தினில் பல நூறு பிறவி, தவத்தினில் பல நூறு பிறவிகளில் பெரிய சிவப்புண்ணியங்கள் நம்ம செய்ததுனால தான் இந்த சித்தாந்தம் கேட்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிறார். தம் முதல், தம்னு போடுறார், தன் முதல்னு சொன்னால அனைத்து உயிர்களுக்கும் முதல்வன், அகர முதல எழுத்தெல்லாம் அனைத்து உயிர்களுக்கும் முதல்வன் ஆகிய சிவபெருமான் இதுவரை உள்நின்று உணர்த்தி வந்தான். இப்பொழுது என்ன செய்யறான்? இந்த ஆன்மாவுடைய பக்குவம் நோக்கி குருமாய் மானுட சட்டை தாங்கி குரு வடிவை கொண்டு எழுந்தருளி வந்து நமச்சிவாமூர்த்தி சமயம் விசேடம் முதலிய தீட்சைகள் எல்லாம் தக்க தீட்சைகள் எல்லாம் செய்தருளி 50 விடரின் என்ன சொல்கிறான்? அப்பா நீ யார் தெரியுமா கேட்குறான் நம்மகிட்ட. சாமி தெரியலையே சாமி, நீ என் மகன். நம்ம உண்மையான அப்பா யார்? பரமேஸ்வரன் தான், பரமசிவன் தான் உண்மையான அப்பா, பார்வை தான் உண்மையான அம்மா. நீ என் மகன், நீ என் மகன். இவ்வளோதான் தெரியாதுல்ல. உடலுக்கு அப்பா அம்மா தான் உனக்கு தெரியும், உன் உயிருக்கு அப்பா அம்மா யாரும் தெரியாதுல்லப்பா. அது நான் தான்ப்பா, வேறு யாரும் இல்லை. நீ வந்துட்டியே, என் பிள்ளைகிட்ட வந்துட்டானே அப்படிங்கிறான் சுவாமி. அப்பா நீ என் மகன், நீ என் மகன். சிவஞான சித்தியார் அப்படியே சொல்லுவார், நீ என் மகன் அப்படிம்பார், விளக்கி கொடுப்பார். மானுட சட்டை தாங்கி குரு எழுந்தருளி வந்து நமக்கு அறிவுறுத்தும் பொழுது, மன்னவ குமாரன் ஆகிய நீ, நீ மன்னவன், நான் யார்? மன்னன், ராஜன். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு நுட்பம் இருக்குது. ஓரளவு ஜோதிடம் தெரிஞ்சவர்கள் இந்த நுட்பத்தை தெரிஞ்சு வச்சுக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு சூரியன் 2 பேருக்கும் சம்சர்க்கம் இருந்தால், சம்சர்க்கம்னு என்னென்னா, குரு சூரியனை பார்க்கணும். குருவுக்கு 3 பார்வை, 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை இருக்குது. இந்த 3 பார்வையில் எந்த பார்வையை குரு சூரியனை பார்த்தா அந்த ஜாதகத்துக்கு என்ன பேர்னா சிவராஜயோகம் பெற்ற ஜாதகம்னு அர்த்தம்.
அது அடியனுக்கு 2 விதமான புண்ணியம் இருக்குது. குரு வந்து சிம்மத்தில் இருக்கிறாரு, தனுசுல வந்து சூரியன் இருக்கார். எத்தனாவது வீடு? சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு. 5ஆம் பார்வை, ஸ்பெஷல் பார்வை பார்க்குறாரு. அதான் பூர்வ புண்ணிய பார்வைன்னு பேர் இருக்கு. சிவராஜ்யம் வந்துட்டா. இன்னொரு சிறப்பு என்னன்னா, குரு வீட்டில் சூரியன், சூரியன் வீட்டில் குரு, அது பரிவர்த்தனைன்னு பேர். பரிவர்த்தனைன்னு அர்த்தம்னா உச்ச பலனை விட 2 பங்கு உச்ச பலன் அர்த்தம். இப்போ சூரியனும் வலுத்திருக்கிறார், குருவும் வலுத்திருக்கார். நவகிரகங்களில் சூரியன் தலையாய கிரகம். நவகிரகங்களில் மிகப்பெரிய சுபகிரகம் குரு. இந்த குருவுக்கும் சூரியனுக்கும் இது வரும்போது தான் பெரும்பாலும் நம்ம மையத்து மாணவர்களில் பெரும்பாலும் சூரியன் குரு சம்பந்தம் நிச்சயமாக இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது இடத்துல சம்பந்தம் வந்துடும். அது அந்த யோசிச்சு பாருங்க. இல்லைட்டா வந்து உட்கார முடியாது. அந்த பூர்வ ஜென்மத்தில் உள்ள சார்ட் தான் ஜாதகம். சார்ட், அந்த போன ஜென்ம சார்ட் ஜாதகங்கிறது தான். அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நாளாக? என் மகன்னு தெரியாதனால, நான் தான் உங்கள் அப்பான்னு உனக்கு தெரியாதனால, இந்த வேடர்கள் மத்தியில் இந்த சில பையங்க விவரம் தெரியாமல் இந்த அப்போ வேடர்கள்னு போட்டிருக்காரு. இப்போ வந்து இந்த வார்த்தை போடலாம். என்ன வார்த்தைன்னா, இந்த பாம்பே பிளாஸ்ட் பண்ண நம்ம பேர்னா டெரரிஸ்ட், தீவிரவாதிகள் மத்தியில்னு போடுங்களேன். இப்போ வார்த்தை போடணும். சரி, நான் அப்புறமா ஞாபகத்தில் எழுதிக்கிறேன். தீவிரவாதிகள் மத்தியில் யார்? 5 தீவிரவாதிகளை சொல்கிறார். மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 தீவிரவாதிகளோடு சேர்ந்து கொண்டு வளர்ந்து அவங்களோடய பழகி 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 வளர்ந்து 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 வந்தாய். அதனாலே அயர்ந்தனை இப்போ ரொம்ப டெட் டயர்ட் ஆகிட்டான். அயர்ந்தனை, வளர்ந்து அயர்ந்தனை. இப்போ உனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் எத்தனையோ பிரச்சனை வரும். நாமும் கோயிலுக்கு போகிறோம், சிவபெருமானை கும்பிட்றோம், திருமுறை படிக்கிறோம், ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறோம், சித்தாந்த சாஸ்திரம் கேட்குறோம். பிரச்சனை தீர மாட்டேங்க. அயர்வு தானே, டயர்ஸம் வருது இல்லை? அயர்ந்தனே. ஏன் அயர்வு வருது தெரியுமா? உனக்கு அப்பா அம்மா யாருன்னு உனக்கு இதுவரையும் தெரியல. இந்த உடலுக்குள்ள அப்பா அம்மா தான் உனக்கு தெரிஞ்சு வச்சுருக்கேன். உடல் எப்படி உன்னை விட்டு போயிருதோ அது மாதிரி அந்த அப்பா அம்மாவும் ஒரு பிறவிக்கு மட்டும்தான். அடுத்த பிறவி வேறு அப்பா அம்மா. அன்னை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை அப்பனோ, இன்னும் எத்தனை பிறவி வாய்க்குமோ ஏதும் அறிந்தில்லை. ஒரே அப்பா ஒரே அம்மா யாரு? பரமேஸ்வரனாகிய நான் உன் அப்பா, பார்வதியா என்னுடைய துணைவியார் பார்வதி தான் உன்னுடைய அம்மா. அவன் உணர்த்துறானா. குருநாதன் வந்து உணர்த்தும் பொழுது, நான் யார் தெரியுமா? உன் தகப்பன். இப்போ பிள்ளைக்கு அப்பா வந்து அம்மா வந்து சொல்கிற, நான் தான் உங்கள் அம்மா, நான் தான் உங்கள் அப்பா. அந்த பிள்ளை ரொம்ப அநாத பிள்ளை தானேப்பா, ரொம்ப இறக்கப்பட வேண்டிய பிள்ளை தானே. அந்த பிள்ளைக்கு நல்ல காலம் வந்துடுச்சு, அதான் அப்பா அம்மா தெரியுது. நம்ம அப்பா அம்மா யாருன்னு தெரியாமல் இருந்தோம் வச்சுங்க, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ அப்பா அம்மா இல்லாமல் ஒரு பிள்ளை வந்து இப்படியோ எங்கேயோ ஆஸ்பத்திரி வந்து தப்பிச்சு போயிட்டுது. எத்தனை பிள்ளைங்க அநாத ஆசிரமங்கள் இருக்குது. சரி, நான் தான் உங்கள் அப்பா அம்மான்னு சொன்னான். லௌகிக நிலையிலே பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு ஆச்சரியம் வரும்ல. அதுபோல் இப்போ நமக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இப்போ நம்முடைய உண்மையான அப்பா அம்மா சிவபெருமானும் பார்வதியும் தானா? அப்படியா? அம்மா அப்பா, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த உணர்வு வருது இல்லை? அது சொல்றாரு, அயர்ந்தனே, ரொம்ப டயர்ட் ஆகிட்டப்பா. உன் பெருந்தகுதி, உன்னுடைய தகுதி சாதாரண தகுதியாக நீ யாருடைய பிள்ளை? ஒரு விவேக் ஒரு படத்தில் அழகாக சொல்லுவான், நான் எனக்கு ஐஜியை நல்லா தெரியும் அப்படிமா. அந்த போலீஸ்காரன் அவனை பிடிக்கும் தான் சல்யூட் அடிப்பான், ஆனால் ஐஜிக்கு என்ன தெரியாதுன்றான். உடனே அடிப்பான். இப்போ நம்ம கதை என்னன்னா, நமக்கு சிவபெருமான தெரியும், சிவபெருமானுக்கு நம்ம தெரியும். ஒன் சைடு இல்லை, 2 சைடு நல்லா இருக்குல்ல. இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. விவேக சொன்னதில் பிரச்சனை, அடி விழுந்துச்சு. நீங்கள் சிவகுமாரன் சிவகுமாரத்திங்கிற எண்ணம் வந்துடுதுன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த உணர்வு வந்துடணும். இந்த உணர்வு தலைப்பினாதான் உணர்த்த உணர்தலின் அப்படின்னு விட்டு ஐம்பொறிகளாகிய இந்த வேடர்களை அறவே விட்டு நீங்கி அந்நியமின்மையின், இப்போ தான் முக்கியமான செய்தி வருது. அனன்யமாயின்னு ஒரு வார்த்தை வரும், முன்னால் பார்த்துருக்கீங்களா? ஞாபகம் வருது இல்லை? அதாவது தந்தை பிள்ளை உறவு வந்த பிறகு அப்பாவுக்கு பிள்ளைங்க வேறுபாடே வரக்கூடாது. அப்பா நீ என்ன சொல்கிற?
அப்பாவை நீன்னு தான் சொல்லணும். நீங்கன்னு சொல்கிறது ரொம்ப கௌரவம், அதெல்லாம் செய்வார். அவர் சொல்வார், அந்நியமின்மை, உனக்கு எனக்கும் வேறுபாடு இல்லைப்பா. ஏன்னாடா என்கிட்ட இருக்க சொத்து அவ்வளோ உனக்கு தான். என்ன சொத்து வச்சுருக்காரு நம்ம தகப்பன் தெரியுமா உங்களுக்கு? எண் குணங்கள். நமக்கு ஒரே ஒரு குணத்தை தான் கொடுத்துருக்காரு. அது என்ன குணம் தெரியுமா? அருளுடைமை. எவ்வளோ கொடியவனாக இருந்தாலும் இறக்கப்படுறான் பார்த்தீங்களா? அது சிவபெருமானுக்கு தந்த குணம். மற்ற 7 குணங்களையும் தரல. தந்தா நம்ம தாங்க மாட்டோம், அதனால தரல. அந்த எண்குணங்கள், இந்த எண்குணங்கள் பெரிய சொத்து. அதில் ஒன்று தன்மயமுடைமைன்னு ஒரு சொத்து இருக்கு. அது என்ன தெரியுமா? தன்மயமுடைமைன்னா தான் பெரிய ஆளுங்க என்ன இல்லை, யார் என்ன சொன்னாலும் சிபாரிசுக்கு இணங்க மாட்டோம்னு அர்த்தம். அது வந்துட்டா போதும், இந்தியா சிறப்படைஞ்சிடும். ஃபேவரட்டிசம், காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இஸ் மோர் குவாலிஃபைடு தேன் த பர்சன் தட் யூ ரெக்கமெண்ட் சொல்லவே வராது. அதுதான் தன்மயமுடைமை. சிவபெருமான் போய் யாருக்கா ரெக்கமெண்ட் பண்ணால் ஒன்றும் நடக்கவே செய்யாது. நடக்குமா? ஒவ்வொரு ஆன்மாவையும் தனித்தனியாக கவனிப்பாம, நீ எப்படி முன்னுக்கு வர, நீ எப்படி வர, ஹவு யூ கெட் குவாலிஃபைடு, மெச்சூர்டு, பக்குவம் அடைகிற பார்த்துட்டே வராங்க. ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனி அளவில் பக்குவம் அடையணும். பக்குவம் அடைஞ்சு வர 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 யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் இவனுக்குன்னு எந்த செய்கிற அப்படின்னு கேட்க மாட்டேன். சண்டிகேஸ்வரர் தகப்பன் காலை வெட்டுறாரு. அது பெரிய பாவம் இல்லையா? பாதகத்தை செய்யணும் பரியாக்கி விடுமே, பணியாக்கி விடுமே. பாதகத்தை ஏன் செய்கிறாரு சண்டிகேஸ்வரர்? ஏன் செய்தார்? சிவபூஜைக்கு வைத்திருந்த பொருள்களை காலால் இடர்னவுடனே அவன் தகப்பனா எவனானே தெரியாது. இந்த உடல் தகப்பன அவன் காலை வெட்டினான். எப்படி வெட்டினாருன்னா சண்டிகேஸ்வரர் முதல்ல இந்த வலது காலை வெட்டினார். ஆத்திரம் அடங்கலை. இந்த வலது காலை தூக்கி வெட்டுறதுக்கு தாங்கிட்டு இருந்த கால் இடது கால் தானே, அந்த காலையும் வெட்டு. எப்படி காரண காரியம் ஏற்படுத்தி அப்பவே சித்தாந்தம் வந்துடுது. லாஜிக்காக இடது காலையும் வெட்டினார், கீழே விழுந்துட்டார். அது எவ்வளோ பெரிய, அதான் பாதகம் இல்லையா? தகப்பன் காலை யாராவது வெட்டுவாங்களா? பெரிய பாதகத்தை செய்திடும் பணி ஆக்கி விடுமே அப்படிங்கிற சித்தியாரில் சொல்கிறார். அதாவது நமக்கு பெருமானுடைய திருவருளை நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை வர்றது தான் பக்குவம். அப்படிங்கிறது திருத்தாண்டத்தில் சொல்கிறதுல எனக்கு பல திருத்தாண்டங்கள் இருக்குது, நிறைய ஆயிரக்கணக்கான திருத்தாண்டம் இருக்குது. ஒரே ஒரு வரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை அரிய நீ எளியானாய். இதா பெரியப்பா கீழே இறங்கி தத்துவங்களே கீழான தத்துவம், அந்த மண் தத்துவம், இதை தூக்கி ஓந்தலையில் தூக்கி வச்சுட்டேப்பா எங்கள் பாட்டிக்காக வேண்டி. எங்கள் வண்டி பாட்டி நல்லா யோசிப்பா, நம்ம மதுரையில் நடந்த செய்தி தானே. எத்தா பெரிய தத்துவம், எவ்வளோ பெரிய ஆடு, எத்தனை அரிய நீ எளியானாய். இதை விட பெரிய சௌலபியத்தை நீ எங்கே போய் பார்க்க போகிறீங்க? எளிமை நிற சௌலபியம். இந்த சௌலபியம் சிவபெருமான் இருக்கு. இந்த சௌலபியத்தை விட பெரிய சௌலபியத்தை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளோ கீழே காட் ஷுட் நாட் ஸ்டூப் டு சச் அ லோ லெவலுங்கிறது சித்தாந்தம். சைவஸ்தான் அர்த்தம் சொல்லுது. நீ கீழே இறங்கி வா, ஆனால் மனிதனாக பிறந்துடாத, பிறப்பிறப்பு இல்லாதவன் தான் கடவுளுங்கிறது சித்தாந்த கொள்கை. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. இது பெரிய சௌலபியம் இல்லையா? எத்தனை அரிய நீ எளியான என்னை ஆண்டு கொண்டு இறங்கி ஏன்று கொண்டாய். நான் பித்தனேன், பேதையேன், பேயேன், நாயேன், பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தா என்ன ஒன்று 2 தப்பாக செய்திருக்கோம், 100 500 தப்பாக செய்திருக்கோம், 1000 10,000 தப்பாக செய்திருக்கோம், கோடி 10 கோடி 100 கோடி தப்பாக செய்திருக்கோம், கோடான கோடி தப்புகளை செய்து வச்சிருக்கேன். அவளையும் பொறுத்துறே சுவாமி, எவ்வளோ பெரியப்பா நீ. இத்தனையும் எம்பரமோ ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு. அப்பெருமானோட இந்த திருத்தாண்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப தவறுகள் பண்ணியிருக்கோம், அது வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா தன்மானம் காரணம். தன்மானம் எல்லாருக்கும் இருக்குது. தவறுகள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். யாரும் தவறு பண்ணாதான் யாருமே கிடையாது. விவேகானந்தர் ஒற்றடி நெத்தியடி அடிச்சிருக்காரு. வீக்னஸ் அண்ட் டார்க்னஸ் எவர் ப்ரிவைல்ஸ். வீக்னஸ்னால் ஏழாமை, டார்க்னஸ்னால் அறியாமை. எல்லார்ட்டையும் அறியாமை இருக்குது, எல்லார்ட்டையும் ஏழாமை இருக்குது. வீக்னஸ் அண்ட் டார்க்னஸ் எவர் ப்ரிவைல்ஸ். நோபடி கேன் கிளைம் தட் ஐ ஆம் அ பர்ஃபெக்ட் மேன், நன் ஆன் எர்த். அதனால் அவர் சொன்னார், பித்தனேன், பேதையேன், பேயேன், நாயேன், இவ்வளவு குவாலிஃபிகேஷன்ஸ் என்கிட்ட இருக்குது, அவ்வளோ பொறுத்துட்டே சாமி. எவ்வளோ பேட்டப்பா நீ, அப்பா சுவாமி எவ்வளோ கருணை உடையவப்பா நீ அப்படிங்கிற. நல்லா யோசிச்சு பாருங்க. தெரிந்தோ தெரியாமலோ, முழுதாக அறிந்தோ அறியாமலோ, நல்ல மனப்பூர்வமாகவோ, சூழ்நிலை காரணமாகவோ தவறுகள் நிறைய பண்ணுறோம், பண்ணிகிட்டு இருக்கிறோம், பண்ணிகிட்டு இருந்தோம்.
இன்னும் பண்ணுவோம். அதையும் நீ பொறுத்து கொள்ளணும். அதான் நீ கடவுள். அதுதான் சிறப்பு. அதான் சொல்கிறார் சாமி. அப்போ அந்நியமின்மையின் இப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரிஞ்சாச்சு. இனி என் தந்தை, நான் உன் மகன். இனி எனக்கு என்ன வந்தாலும் நீ பார்த்துக்கோ, நான் உன்னை தவிர வேறு யாரையும் பார்க்க போகிறேன். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன். இல்லையா? பன்னிருகை கோலப்பாக்க சொன்னதான் சிவபெருமானுக்கு. அப்போ உடனே என்ன ஆகிடுதுன்னா, இந்த பக்குவம் வர 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 இந்த உணர்வு மட்டும் நம்மகிட்ட நல்லா பிடிச்சிக்கணும். இதுதான் அந்த சூத்திரத்தோட கருப்பொருள். என்னென்னா, இதை கேட்டு நல்ல தெளிவுபடுத்தி வச்சுக்கணும். இதுதான் நினைவில் வச்சுக்கணும். அப்போ அரண்களல் செல்லுமே என்ன செய்கிறாரு, 11ஆம் சூத்திரத்தெல்லாம் வீடு பேறு பற்றி சொல்ல போகிறார். அரண்களல் செல்லுதல் என்பது வீடு பேறு அடைதல்னு அர்த்தம். 8ஆம் சூத்திரத்திலே வீடு பேரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார் நம்முடைய மெய்கண்ட தேவர். ஏன் எப்படி சொன்னார்னா, இப்போ நீ கேட்டல் ஞானம் இங்கே 9ஆம் சூத்திரத்தில் சிந்தித்தல் ஞானம், 10ஆம் சூத்திரத்தில் தெளிதல் ஞானம், 11ஆம் சூத்திரத்தில் வீடு பேறு பெறுதல் ஞானம், நிட்டை கூடுதல். அப்போ அங்கேயும் அரண்கள் செல்லுமே பேர். காணுங்கண்ணுக்கு காட்டமுளம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலும் அயரா அன்பின் அரண்கள் செல்லுமே. இங்கே அந்நியமின்மையின் அரண்கள் செல்லுமே. இங்கே அந்நியமின்மையின் அரண்கள் செல்லுமே, அங்கே அயரா அன்பின் அரண்கள் செல்லுமே. 8க்கும் 11க்கும் வித்தியாசம் இவ்வளோதான். என்ன வித்தியாசம்? அதை அன்னைக்கு பார்ப்போம். அந்நியமின்மையின், நீ என் தந்தை, நான் உன் மகன், நான் உன் மகள். அப்போ அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் என்ன உறவு உண்டு, அந்த உறவுகளில் நான் உன்கிட்ட எடுத்துக்கலாம்ல. அவ்வளோதானே. அப்பாட்ட போய் அப்பா பைக்கெட்லேருந்து ரூபா எடுக்குது யார்ட்டையும் கேட்போமா? அம்மா கோவிச்சு கூடாதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு தெரியாமல் திருடுவோம். அது வீட்டில் திருடுறதுன்னு திருட்டுன பேர் உரிமை. அது எடுக்கிறது, திருடுறது இல்லை. அடுத்த திருடுன்னு பேர். அதனால் அப்பாட்ட நல்ல சுதந்திரத்தை நீங்கள் அனுபவிங்கிறாரு. நீங்கள் யார்கிட்ட போய் என்ன சொல்ல போகிறீங்க? நான் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான். யார்கிட்ட போய் சொல்ல போறிய? ஒருத்தர் ஒன்றும் சொல்ல முடியாது. காவலிட்ட போய் நீங்கள் என்னென்னு சொல்லலாம். அவன் கேட்க மாட்டான்னு நினைக்கலாம். கண்டிப்பாக கேட்பேன். கேட்கலன்னா குமட்டில் குத்திடுவா. என்ன அம்மா அங்கே உட்காந்துருக்கா பக்கத்தில். வாய் என்ன புள்ள வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கற்பகத்துக்கு பயந்தாலும் கேட்பான் ஒழுங்கா. அதனால் அந்நியமின்மையின் வேறுபாடு கருத வேண்டும். யார்கிட்டையும் எதையும் சொல்லாங்க, வேறு அவங்ககிட்ட போங்க. எப்பா சுவாமி, காபாலி, மகாலிங்கம், மகாதேவா, மாசிலாமணி, ஒன்றும் ஒரு பேர் வேண்டாம். எல்லாம் ஊரு பேர் வச்சுருக்காங்க. நமக்கு ஒரே பேர் தான், அப்பா. அப்பாவோட இல்லை, எப்பா. ஏன் அப்பா? எப்பா. எம்மான்னு ஒரு வார்த்தை உண்டு. அம்மான்னு என்னைக்கே சொல்லியிருக்கியா அம்மாவை? எம்மா தான். எம்மான்னு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஏன் அம்மா, ஏன் அம்மா, எனக்கே உரிய அம்மா, எனக்கே உரிய மாசிலாமணி, எனக்கே உரிய காபாலி. எப்பா, எம்மா தாங்குமா. இங்கே கண் கலங்கினேன்னா அவளுக்கு தெரியும் கண்ணு கலங்குது என் பிள்ளைக்கு அப்படின்னா கற்பகத்துக்கு நெஞ்சு படபடப்படன்னு ஆகிடும். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டு குழந்தைகள், நான் அதுக்கு உதாரணத்தை தான் சொல்லுவேன். நம்ம வீட்டு குழந்தைகள் கொஞ்சம் முகம் வாடினால் இருந்துன்னா நமக்கு ஒரு மாதிரி வருதா இல்லையா? வரலையா? நீங்களாம் பெற்றோர்கள், உங்களுக்கு மட்டும்தான் வரும். உங்களை பெற்ற சிவபெருமானுக்கு வரக்கூடாதோ? இல்லை, நான் கேட்க ஒரு நியாயம்தான் கேட்க. வரலாமா வரக்கூடாதா? நெஞ்சு நெகிழ்ந்து நெக்கு உருகிம்பார் மணிவாசகர் இல்லையா? நெகிழ்ந்துன்னு சொல்லுவார். கவலையை ஆற்றி சொல்லணும். அங்கே போய் பெருமான்கிட்ட போய் சொல்லுங்க. இதுதான் அந்நியமின்மையின் என்ற சொல்லுக்கு இந்த அவ்வளோ உணர்வுகளை நம்ம எடுத்துக்கணும். அந்நியமின்மை அவன் எப்படி நமக்கு அனன்யமாய்பார். இன்னொரு இடத்துல அனன்யமாயின்னு சொல்லுவார், ஞாபகம் இருக்கா? ஆனால் அந்நியமின்மை நமக்கு. அவன் என்ன அந்நியன் எப்படி ஆவான்? அவன் தானே இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தான். நம்ம ஏதோ பூர்வ ஜென்மத்தில் ஒரு சின்ன தவறுகள் பண்ணியிருக்கோம், அதுக்கு சின்ன துன்பங்களை கொடுக்குறோம். அது பெரிய துன்பமும் நமக்கு படுது, மேக்னிஃபை பண்ணி பார்க்குறோம், அவ்வளோதான். சின்ன துன்பங்கள் தான், பெரிய துன்பமே இல்லை. பெரிய துன்பங்கள் நிறைய பேர் பட்டுருக்கான். கை இல்லாமல் கிடக்கான், கால் இல்லாமல் கிடக்கான், கண் இல்லாமல் கிடக்கான், மூக்கே மாறி போய் கிடக்குது, வாய் இப்படி கிடக்குது, பல்லு 32 வெளியே தெரியுது, உதடு இருக்கிற மாதிரி தெரியல. ஒவ்வொரு கோணங்களையும் ஒவ்வொருத்தரும் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோணமாக இருக்கும். இதுதான் 8ஆம் சூத்திரத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தி. என்னன்னா, அந்நியமின்மையின், இந்த அந்நியமின்மை வார்த்தையை நல்லா பிடிச்சிங்க. அந்நியமே கிடையாது. பெருமான் நம்முடைய உறவினன்னு சொல்கிறத விட இன்னும் சொல்ல போனால் நம்ம தந்தை. இந்த பிறவி அவன் தானே தந்தான் நமக்கு. வேறு யாரும் அப்பா அம்மா நினச்சி பிறவியை தர முடியுமா? அடுத்தால எப்படி குரு வாரான், சிவபெருமான் குருவாக வர்றான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இனி உள்ள விளக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம்.
மணிவாசக பெருமான், அவர் பேர் அப்போ மணிவாசகர் இல்லை, அவர் பேர் வாதவூர் அடிகள்னு பேர், வாதவூரர்னு பேர். அவர் அரசன், பாண்டிய அரசன் குதிரை வாங்குவதற்காக வேண்டி அவரை அனுப்பி வைக்கிறான். அவர் அந்த குதிரை நிறைய கிடைக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆவுடையார் கோயில்னு சொல்கிறாங்களே, அங்கே அந்த பக்கம் நிறைய குதிரைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்கிறார். வந்து அந்த ஆட்களெல்லாம் அவர் கூட நிறைய மந்திரி, அவர் பிரதம மந்திரி, he was the prime minister of பாண்டியா கிங்டம். ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு, ஒரு வயதான ஆள் உட்காந்து இவருக்கு ஆள் மேலே காலை போட்டுவிட்டு இப்படி உட்காந்துட்ருக்காரு. என்ன அந்த ஆள் ஒரு ஆடு ஃபிகராக இருக்கு, என்னடா அவர், வாப்பா உன்னை தான் எதிர்பார்த்துருந்தேன், இப்படி ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா பிரதம மந்திரி பார்த்து? உட்காந்துருக்கான் யார், ஒரு மரத்தடியில், அது பேர் குருந்த மரமா, வாப்பா உன்னை தான் எதிர்பார்த்து. பிரதம மந்திரியாக வாரிய மேன் கேட்கணும்ல, பேசாமல் போய் உட்காந்து ஸ்பெல் பவுண்ட், யூ குடன்ட் ஸ்பீக் எனி திங். ஏன்னா அவ்வளவு யார் உட்காந்துருக்கேன், குரு வடிவேல வந்து உட்காந்துருக்கேன். உட்கார்ந்த உடனே சொல்கிறான், சிவாய நம சொல்லு. அவரால் அப்படியே சிவாய உட்காந்து, நானேயோ தவம் செய்தேன், என்னால் யோசிச்சு பார்க்குறேன், நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாயின் நமதுமாய் தித்திக்கும் சிவபெருமான். எப்படி சிவாய நம என்று சொன்னானே, அவ்வளோ பெரிய தவத்தை நான் செய்திருக்கிறேன், அப்பப்பப்பப்பப்பா அப்படிங்கிறார். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாயின் நமதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே நானேயோ தவம் செய்தேன். எவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லி கொடுத்தான். அப்படியே அனன்யமாய் நின்றார் சுவாமி. இன்னொரு இடத்துல சொல்றார், அதை அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை என்னென்று சொல்வேன். அழுகிறார், அழுது அழுது அடியடைந்த அடியார் என்று சொன்னால் அது மணிவாசக பெருந்து வரும் அனுபவம். திருவாசகம் முற்றோதல் உலகம் முழுவதும் பரவிட்டு இருக்கு. இப்போ ஏன் திருவாசகம் முற்றோதல் எங்கள் ஊரில் சிறப்பாக நடத்துகிறோம், எல்லாரும் திருவாசகம் முற்றோதல் அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா அவர் அழுது அழுது அடியடைந்த அடையார்னு பரஞ்சோதி சொல்லியிருக்காரு அவரை பற்றி. அந்த திருவாசகம் முற்றோதலில் அழாதவர்களே கிடையாது, அழுதுகிட்டே இருப்பாங்க. சொல்லு அப்படி சொல்லு. அப்படி அருபரத்து ஒருவன், பரம்னா மேலான இடம்னு அர்த்தம், அருபரம்னா கிடைத்தற்கரிய மேலான இடத்தில் இருக்கிறான். அவன் போய் பாத்திர முடியுமா அங்கே போய் அவனை? அதனால வைணவத்தில் ஒரு சிறப்பு செய்து வச்சுருக்காங்க, எல்லா ஆன்மாக்களும் பெண்களே அப்படின்னாங்க. அவன் புருஷோத்தமன், அதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. வைணவம் வந்து சாமானியமான சமயம் இல்லை, மிகச்சிறந்த சமயம். எங்கள் ஐயா சொல்லுவார், அது சகோதர சைவத்துக்கு சகோதர சமயம் அப்படின்னு சொல்லுவார். எல்லா ஆண்களும் பெண்களும் எல்லோருமே பகவானுக்கு பெண்கள் தான் நம்ம எல்லாம். அவன் புருஷோத்தமன், நாம் எல்லாம் பெண்கள் அப்படிப்பார். அப்போதான் அப்பா மேலே பற்று வரும். நமக்கு நம்ம அப்பா மேலே பற்று வரலையே. என்னைக்கு மீசை 16 வயசில் லேசாக முளைச்சி அப்போ முறைச்சில்ல பார்க்க ஆரம்பித்தோம். இந்த பொம்பளை பிள்ளை அப்படி இல்லையே, வீட்டில் பெரியவளாக இருக்கும்போதும் அப்படித்தான். ஏன்னா அப்பான்னா அவ்வளோ உயிர். அதே தான், அதான் அவங்க வைணவத்தில் அந்த ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் ராமானுஜர் வந்து புருஷோத்தமன்னு வச்சு சொல்லி பண்ணுறாங்க. கீதையில் அதான் பெரிய சாராம்சம். அப்பாங்கிற உணர்வு நமக்கு வரணும். அவன் ஒருவன்னா அப்பா, மற்ற யாரும் அப்பா இல்லை, சொப்பா. அவன் ஒருத்தன் தான் அப்பா. யாரு? அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருவரனாய் வந்து அருளிய பெருமை எவ்வளவு பெரியவன், எவ்வளவு காரியத்தை செய்தான். இது நம்ம செய்த ஒரு பெரிய பெரும் பேரு, சாதாரண பேர் இல்லை, பெரும்பாக்கியம். இது பெரிய தவம். இதுதான் தவத்தினர் உணர்த்த. இந்த தவம் 2 விதமான தவம் இருக்கு. ஒன்று திருமறை தவம். திருமறை வேறு, திருமுறை வேறு. திருமறை திருக்குறள், திருமுறை தேவார திருவாசகங்கள். திருமறைத்தவம், திருமுறைத்தவம், சிவ ஆகமத்தவம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ புரியுதா ஈஸியாக? திருமறையில் ஒரு தவம் சொல்கிறார் சுவாமி. எந்த சுவாமி? வள்ளுவச்சாமி. என்ன தவம் சொல்கிறாருன்னா,
இந்த 20 ஒப்பு மலபரிபாகம்லாம் சொல்லுவாங்கள்ல, யார் சொல்லுவா? சித்தாந்திகள். அது வள்ளுவர் சாமி ஒரே ஒரு குரலில் வச்சிடறாரு. 20 ஒப்பு மலபரிபாகம் ரெண்டையுமே ஒரே குரலில் வச்சிடறாரு. உற்ற நோய் நோண்டல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றைய தவத்துக்கு உருன்னா இலக்கணம்னு அர்த்தம். இட்ஸ் த கேரக்டர் ஆஃப் தவம் மெனாஸ், அதான் வேற ஒன்றும் இல்லைன்றார். உற்ற நோய் நோண்டல்னு அர்த்தம் தமக்கு ஏற்பட்ட துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல். அப்படின்னு என்ன ஆகுதுன்னு நினைக்கிங்க? இப்போ நமக்கு ஏற்பட்ட துன்பத்தை பொறுத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய இதுன்னா 20 ஒப்பு வந்துடுதா இல்லையா? நல்வினை பேனாய இன்பத்தை அனுபவிக்கும் பொழுதும் தீவினை பயனாய துன்பத்தை அனுபவிக்கும் பொழுதும் நாம் செய்த வினையின் பயன்தானே இரண்டுமே என்று ஏற்றுக்கொள்வதற்கு அதான் 20 ஒப்பு. அதுதான் உற்ற நோய் நோண்டல்னு. 20 ஒப்பு வந்துட்டுதா? உயிர்க்கு உருகன் செய்யாமல், உருகன்னா தீங்கு, பிற உயிர்களுக்கு எந்த தீங்கையும் செய்யாது இருத்தல். இது என்னது? மலபரிபாகம். தீமைன்னு எதனால செய்கிறோம்? ஆணவங்களை பற்று கொண்டு செய்கிறது எல்லாம் தீவினை. இப்போ பிற உயிர்களுக்கு எந்த தீங்கு செய்யல உண்டுமானா மலபரிபாகம் வந்துட்டா? அப்போ மலபரிபாகமும் 20 ஒப்பு வந்துட்டுனா அடுத்தல என்ன வரணும் உங்களுக்கு? சைமல்டேனியஸாக சத்தினி பாகம். அப்போ இறைவனுடைய அருள் உங்கள் மீது வந்து பாஞ்சிருமே. தெர் இஸ் நோ அதர் கோ, வேறு வழியே இல்லையே. எவ்வளோ அருமையான குறை பாருங்க. இதுதான் திருமறைத்தவம். உற்ற நோய் நோண்டல் உயிர்க்கு உருகன் செய்யாமல் அற்றைய தவத்துக்கு வந்துட்டுதான் இல்லையா? இப்போ நம்ம சைவ ஆகமத்தில் இந்த தவத்தை பற்றி சொல்லும்போது 4 வகையான தவம் இருக்குது. அதை 16 வகையாக பிரித்து பெரியவர்கள் சொல்லியிருக்காரு. சரியை, கிரியை, யோகம், ஞானம் எல்லாருக்கும் தெரியும். சரியையில் சரியை, சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம். கிரியில் சரியை, கிரியில் கிரியை, கிரியில் யோகம், கிரியில் ஞானம். யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அப்போ இந்த சரியல் சரியைன்னா என்னது அப்படின்னா திருக்கோயில்களை துப்புரவு செய்தல். அதைத்தான் அம்மா செய்தார், திலகவதி அம்மா. அதான் திருக்கோயில் துப்புரவு, அலகிட்டு மெழுக்கிட்டு. நாவுக்கரசருடைய தமக்கையார். சரியல் கிரியைன்னா இந்த 25 மூர்த்தங்கள் செவ் வடிவங்கள் இருக்குல்ல, உங்களுக்கு எந்த வடிவம் பிடிக்கோ அந்த வடிவத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அதை நீங்கள் உங்களுடைய உபாசன மூர்த்தமாக வைத்துக்கணும். உபாசன மூர்த்தம்னு என்ன அர்த்தம்னா இச்சித்த தெய்வம்னு அர்த்தம். விரும்பி யாரும் எதையும் விரும்பலாம். என் அப்பா, என்னப்பா தான் நாங்கள் எங்கள் அப்பான்னு சொல்கிறோம். எப்பா, எம்மா, அப்படி ஒரு மாசிலாமணி எடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் வழிபாடு செய்வது, திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது. சரியில் யோகம், அதே வடிவத்தை உங்கள் நெஞ்சில் வைத்து அகபூஜை செய்தல். அதான் பூஜை. புற பூஜை, அகபூஜை. புற பூஜை கிரியில் வரும், அகபூஜை யோகத்தில் வரும். சரியில் ஞானம் என்பது அந்த அகபூஜை நீங்கள் செய்துக்கிட்டே வரும் பொழுது உங்களுக்கு ஒரு அனுபவம் வரும். அகபூஜை பற்றி சொல்லக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்குது. அகபூஜை செய்யும்போது சிவபெருமான் அவனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுவேன். அதை பார்க்கலாம் நீங்கள். இது சரியில் ஞானம். அப்புறம் கிரியில் சரியை, சிவபூஜைக்கு வேண்டிய பொருள்களெல்லாம் சேகரித்தல். தட்டு திட்டு பழங்களாம், அப்புறம் இந்த தீபாரம்பு தட்டு, இந்த இது எல்லாம் சேகரிச்சு. கிரியில் கிரியை, சிவலிங்க வடிவை எடுத்து பூஜித்தார். இப்போ ஒரு கேள்வி கேட்பிய, அப்போ மாசிலாமணி சிவலிங்க வடிவம், முருகன் இந்த மகேஸ்வர மூர்த்தம். இப்போ முருகனை வழிபடுவது தாழ்வானதா, சிவலிங்கத்தை வழிபடுவதுதான் மேலானதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பிய இல்லை? அந்த கேள்விக்கு போக வேண்டிய தேவையில்லை. ஏன்னு கேட்டால் சிவலிங்கம் உருவமாக இருப்பது, முருகன் உருவமாக இருக்கும். முருகன் வேறு, சிவபெருமான் வேறல்லன். விநாயகன் வேறு, சிவபெருமான் வேறல்லன். நடராஜன் வேறு, சிவபெருமான் வேறல்லன். நடராஜன் மகேஸ்வர மூர்த்தத்தில் வர்றான், தட்சிணாமூர்த்தி மகேஸ்வர மூர்த்தத்தில் வரான், கல்யாண சுந்தரம் மகேஸ்வர மூர்த்தத்தில் வர்றார். சிவலிங்கம் உருவத்தில் வராது. ரெண்டுக்கும் வேறுபாடு கிடையாது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த வடிவத்தைனாலும் எடுத்து வழிபடலாம். இந்த வடிவம் தான் வழிபடும். ஆனால் ஒரு வடிவத்தை எடுத்து ஆச்சுன்னா
அந்த வடிவத்தை மாற்றவே கூடாது. அது மட்டும் நினைவு வச்சுக்கணும். முக்கியமான செய்தி அது. சைவாகமத்தில் அதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு வாகனால் வருவர், மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல் வினையும் செய்யும் ஆதலால் இவை இயலாதான் அருள் செய்வன் என்றேன்னு வருது. ஆனால் யாதொரு தெய்வம் என்ற சொல்லுக்கு வடிவம் என்று பொருள். எப்படின்னா தீ உருவம், தேயு உருவம், தெய்வம் வடிவம். தெய்வம் என்று சொல்லுங்க என்ன பொருள்? யாதொரு தெய்வம் கொண்டீர், எந்த வடிவத்தில் நீங்கள் இறைவனை வழிபட்டாலும் அங்கே மாதொருபாகனாகிய சிவபெருமான் தான் வந்து உங்களுக்கு அருளை செய்வான்னு சொல்லிட்டார். அது ஆகமம் சொல்லுது. ஆனால் நம்ம பேச்சுக்கு இடம் இல்லை, எந்த வடிவத்தையும் வழிபடலாம். ஆனால் கிரியையில் சிவலிங்க வடிவம் எடுத்து புறத்தை பூஜை செய்தல், கிரியையில் யோகம்னு சிவலிங்க வடிவத்தை எடுத்து அகத்தை வழிபாடு செய்தல். கிரியையில் ஞானம் என்பது அந்த அக பூஜையில் ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம். அப்புறம் யோகத்தில் சரி என்பது உழவாரப்பணி செய்வது, செய்யும் பொழுது சிவபெருமானே நினைந்து செய்யணும். ஆனால் உழவார்ப்பணி செய்கிறவங்க என்ன நினச்சிட்டுங்க, நாங்கள் இந்த கோயில் உழவார்ப்பணி செய்தோமே. இப்போ உழவார்ப்பணி செய்வதற்கு இந்த ஒரு வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறான் என்ற உள்ளத்தோடு செய்வது தான் யோகத்தில் சரியை நினைவில் வச்சுக்கணும். அப்புறம் யோகத்தில் கிரியைன்னா சிவ பூஜை பண்ணும் பொழுது சிவனைத்தான் நினைந்திருக்கணுமே தவிர வேற நினைப்பு அங்கே இருக்கக்கூடாது. அது மாதிரி வேறு சிந்தனையே வரக்கூடாது. அதே சிந்தனையில் கற்பாம்பழம் எடுத்து வழிபடலாம், நல்ல வழிபடலாம். கற்பாம்பழம் கற்பா அதனால வெளியே அதான் யோகத்தில் கிரியை. யோகத்தில் யோகங்கிறது தான் இவங்க நிறைய சம்பாதிக்கிறது. அதுதான் சைவாகமத்தில் உள்ள செய்தி வச்சா சம்பாதிக்காங்க. அதுக்கு பேர் தான் தியானம்னு வச்சுக்கிட்டு நல்ல கோடிக்கணக்கில் சம்பாதிக்காங்க. வெளிநாட்டிலெல்லாம் பயங்கர துட்டு ஓடிட்டு செல்ற. இப்போ யோகத்தில் யோகம் புருவ மத்தியில் நீங்கள் உங்களுடைய உபாசன முகூர்த்தம் இச்சித்த தெய்வத்தை நினைத்து கொண்டு, பெருமானே உன் திருவுருளால் எல்லாம் நடக்கணும்ப்பா, ஆணவம் கண்மம் மாயன் மும்மலங்களை நீங்கி இந்த ஆன்மா உன்னுடைய திருவடிக்குள் நின்று எப்போதும் உன்னையே நினைந்திருக்க வேண்டும் என்று நினைப்பது தியானம். இதுதான் தியானம். இதைத்தான் அவங்க இதுக்கு தான் நான் அப்படி செய்யும் இப்படி செய்யும் ஆனை செய்யும் பூனை செய்யும் சொல்லிட்டு நல்லா தட்டு அடிக்கிறான். இதெல்லாம் எனக்கு பொழைக்க தெரியல, நான் என்ன செய்யறது? நிறைய பண்ணுறாங்க. இது ஒன்று இதில் இருக்குதா? 12வது யோகத்தில் ஞானம். அந்த நினைவு நீங்கள் புருவ மத்தின்னு ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஜாக்கிரதம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாத்தீதம்னு 5 அவத்தைகள் உங்களுக்கு தெரியும். இந்த 5 அவத்தையில் ஜாக்கிரத அவத்தைன்னு நனவு நிலை, நம்ம நினைவோடு இருக்கிற நிலை. அதனால நம்ம உயிர் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நம்முடைய புருவ மத்தியிலாம் இருக்குது. அதனால் நம்ம சந்தனம் போட்டு வைக்கிறது, குங்குமம் போட்டு வைக்கலாம், அதுக்கு தான். இது கனவு நிலையில் உயிர் எங்கே வந்துடும் தெரியுமா? கண்டத்துக்கு வந்து. உறக்க நிலையில் உயிர் எங்கே இருக்குன்னு தெரியுமா? நெஞ்சில் இருக்கும். அப்புறம் கனவு நனவு உறக்கம் பேருறக்கம். துரிய நிலையில் உயிர் வந்து தொப்புளுக்கு போயிடும், துரியாத நிலையில் மூலாதாரத்துக்கு போயிடும். இதுதான் நிலை, வேற ஒன்றும். இதெல்லாம் ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. இதில் இதை நீங்கள் புருவ மத்தியில் நினச்சி பார்த்தீங்கன்னா அது எப்போதும் நினைப்பு வந்து நமக்கு இங்கே தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த நினைப்பில் இறைவனை கலந்து விட்டுட்டேன்னா உங்கள் காரியத்தை அவன் நடத்துவான். என் செயல் உன் செயலாக, அவன் செயல் சிவன் செயல் எல்லாம் அவன் செயலாக நடக்கும், சிறப்பாக இருக்கும். ஒன்றுக்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. இதுதான் நம்ம நிலை. இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து அதாவது யோகத்தில் ஞானம். இனி ஞானத்தில் சரியை என்பது இப்போ நீங்கள் செய்துட்டு இதுதான் ஞானத்தில் சரியை. அதாவது திருமறைகள் சைவாகங்களுடைய செய்திகளெல்லாம் கேட்டல் ஞானத்தில் சரியை. ஞானத்தில் யோகம் கேட்டவற்றை சிந்தித்தல். 9ஆம் சூத்திரம் வரும்போது அவர் சிந்திக்க சொல்லுவார். என்ன சிந்திக்க சொல்லுவார் தெரியுமா? திருவைந்தெழுத்தை சிந்திக்க சொல்லுவார். நல்ல யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க, 9ஆம் சூத்திரம் சொல்லுங்க. ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி வந்துட்டு தான் வார்த்தை. இவர் என்ன சொன்னார்? குருநாதன் எழுந்தருளி சித்தாந்த பாடமாக நடத்தினார். உங்களுக்கு சித்தாந்த பாடம் நடத்த சொல்றதுக்கு என்ன மாதிரி ஒரு ஆளை வச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? நம்ம குருநாதன் வந்து சிவாய நம சிவாய நம சிவாய நம, இவ்வளோதான். இது மேலே வேணும். இதைத்தான் அவர் மாணிக்கவாசகர் செய்தார் திருப்பெருந்துறையில். அதனால் நானே ஒரு தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் அப்படின்னு.
குருநாதர் அவ்வளோதான் சொல்லுவார். 5 எழுத்துல எல்லாமே அடங்கியிருக்க. 5 எழுத்துல எப்படின்னு பாருங்க. இந்த மகாரம் வந்து என்னது? மகாரம் ஆணவமலம். ஆணவமலம் இல்லையா? ஆணவமலம் என்னது? அது வந்து மயக்கம். மருள், இருள். ஆணவமலம் இருள். அப்போ நகாரம் மாயை, அது மருள். இருள் மருள். ஆன்மா தெருள். இருள் மருள் தெருள். அம்மை அருள். சிவன் பொருள். பொருள் சிவம் ஒருவன் தான், மற்றெல்லாம் பொருள் அல்ல. பொருள் அல்லவற்றை பொருளென்றுணரும் அருளானாம் மானா பிறப்பு. சிவனை மறந்தால் பிறப்புண்டு, சிவனை நினைந்தால் பிறப்பில்லை. எண்ணலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியர் சீர் சங்கரன் தாழ் மறவாமை பொருளென அந்நிலையில் உணர்ந்தார். சேர்க்காது. தெளிவாக வச்சு இவ்வளோ கிளியராக இருக்குது. நமக்கு திருமறை சொல்லுகிறது, திருமுறை சொல்லுகிறது, சித்தாந்தம் சொல்லுகிறது. மூணும் அப்படியே பேரலல் லைன்லேயே ஓடிட்டுருக்கு. நல்ல உணர்வுபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்க, ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். இருக்கா இல்லையா? யாருக்கும் பயப்பட வேண்டிய, எதுக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நம்மளாம் ரொம்ப பெரிய தவ சிரேஷ்டர்கள். ஏன் தெரியுமா? சிரேஷ்டர்கள்னா மூத்தவர்கள், உயர்ந்தவர்கள்னு அர்த்தம். சிரேஷ்ட புதல்வன் அப்படின்னா மூத்த புதல்வன் அர்த்தம். தவ சிரேஷ்டர்கள்னா தவத்தில் சிறந்தவர்கள், தவத்தில் தலையாயவர்கள்னு அர்த்தம். நீங்களாம் தவ சிரேஷ்டர்கள். ஏன்னா 8ஆம் சூத்திரம் வந்து கேட்கறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை, பெரும் புண்ணியம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே முன்னை நீ புரி நல்வினை பயனிடை. நல்லா யோசிச்சுப்பார். அதாவது அந்த மாதிரி இறைவனுடைய திருவருளை மறந்து இருப்பது தான் நாம் செய்கிறது குறை. மறவாது என்ன செய்தாலும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து ஒரு யோக நிலையிலே இருந்தார். எப்போ பார்த்தாலும் சரியைக்கு அப்பர், கிரியைக்கு சம்பந்தர், யோகத்துக்கு சுந்தரர், ஞானத்துக்கு மணிவாசகர். அவர் என்ன யோகம் பண்ணார் தெரியுமா? சுந்தரர் மற்ற பற்று எனக்கு நின்றிருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பெருந்தேன் இனி பெறவாத்தன்மை வந்து எய்தினேன், கற்றவர் தொழுதேற்றும் சிலரை யூரிப்பாண்டி கொடிமொழி நற்றவா உன்னை நான் மறக்கினும். இந்த நான் என்ற சொல்ல நல்ல கவனிங்க. நான் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? ஆணவமலத்தோடு கூடிய உயிர்னு அர்த்தம். இந்த ஆணவமலத்தோடு கூடிய உயிர் உன்னை மறந்துடும். ஆனால் இந்த உயிர் சிவ நினைவில் இருக்கும்போது என் மனத்துக்கு நான் சொல்லி வச்சுருக்கேன், இந்த நாவுக்கு சொல்லி வச்சுருக்கேன், சிவாயனமே சிவாயனமே சிவாயனமேன்னு சொல்லி வச்சுருக்கேன். அதனால் நான் ஒருவேளை இந்த ஆணவமலத்தோடு அடிக்கடி போய் சேர்ந்து உன்னை மறந்துடுவேன். ஆனால் என் நாக்குக்கு பழக்கி வச்சுருக்கேன், அது சிவாயனமே சொல்லி கொண்டு நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே. ஒருபோது அவர் நமசிவாயத்தை மறக்கவில்லை, சிவபெருமானை மறக்கவில்லை. நெத்தி பொட்டில் எப்போதும் ஆரூரான நினச்சிக்கிட்டே இருக்கிறார். ஆரூரானே மறக்கலுமாமே சொல்கிறார் இல்லையா? இந்த புண்ணியம் இப்போ சொன்னார். இதில் வந்து 2 வகையான புண்ணியம் சொல்கிறாரு. ஒன்று உபாய சிவ புண்ணியம், இன்னொன்று உண்மை சிவ புண்ணியங்கார். இந்த உண்மை சிவ புண்ணியம்னா உபாய சிவ புண்ணியம் என்ன வித்தியாசம் கேட்டால், இப்போ உபாய சிவ புண்ணியம் இதெல்லாம் நம்ம செய்துகிட்டே இருக்கும் பொழுது இறைவன் திருவடியை விரும்பாமல் திரும்ப அந்த உலகத்துக்கு வரணும், திரும்ப பிறவி எடுக்கணும், திரும்ப இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணணும், இன்னும் பொருளில் பெறணும், பெண்களோட பழகணும், நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி சிவப்புண்ணியம் பண்ணாலும் அவங்க நினைப்பு வந்து உலகத்தையே அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் அவர் செய்கிற சிவப்புண்ணியத்துக்கு பயன் உண்டு. ஆனால் ஒரு பிறவி வந்து நிச்சயம் மனித பிறவி தான் பிறப்பார். உபாய சிவப்புண்ணியம். உண்மை சிவப்புண்ணியம்னா இறைவன் திருவுருளே நினைந்து எப்போதும் இந்த பிறவி பட முடியாத இனித்துயரம் பட்டதெல்லாம் போதும் பட முடியாத அரசை என்று சொல்வார் வள்ளலார் இல்லையா? அதுபோல் அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு போதும், இந்த பிறவி போதும், நல்லாமல் பட வேண்டியதெல்லாம் பட்டாச்சு, இனிமேல் நம்ம பிறவி வேண்டாம். உண்மை சிவப்புண்ணியம் உள்ளவர் அடுத்த ஒரு பிறவி வேண்டாம். அடுத்த பிறவி வேண்டாம்னு சொல்லி நான் 2 காரணம் வச்சுருக்கேன். பிறவி என்பதே துன்பந்தான். பிறவி பெருங்கடல்னு சொல்கிறார். துன்பந்தான், இன்பத்தை விட துன்பந்தான் கூடுதல். 75% எல்லோருமே துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 25% இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த 75% துன்பத்தை மறந்து விடுகிறோம். கொடிய வெயிலில் ஆற்று மணலில் ஓடிக்கிட்டே இருப்போம். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஓடிட்டு ஒரு ஆலமரத்து நிழலில் போனோடனே அப்பா அப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனோடனே அந்த 3/4 மணி நேரம் கொடிய வெயிலில் வந்தோன்னு அதை மறந்துடுறோமா இல்லையா? அதுபோல் வாழ்க்கையில் 75-80% துன்பத்தை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இன்பத்தை இறைவன் கொடுத்து அப்படின்னு நம்மளை திரும்ப பிறவிக்கு உட்படுத்துகிறான் இறைவன்.
நாம் வந்து மாட்டிக்க விடாது. உண்மை செவ புண்ணியத்தை செய்து, உண்மை செவ புண்ணியம் உண்மையிலே வீடு பேர் வேண்டும், அரண்களை செழுமை என்ற உணர்வோட வீடு பேர் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோட இந்த புண்ணியங்கள் நாம் செய்து வந்தோமானால் அடுத்த பிறவி ஏற்படாது. ரெண்டாவது காரணம் பிறவியை வெறுக்கணும்னு சொல்கிறதுக்கு, யாருக்குமே எந்த துன்பத்தையுமே நம்ம செய்யக்கூடாதுல்ல. ஆனால் நம்ம பிறக்கும் பொழுது ஒரு உயிர், அது ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த தாய்க்கு நம்ம துன்பம் செய்து தான் வெளியே வரணும். நம்ம எந்த தாய்க்கு பிறக்க போகிறோமோ அந்த தாய் ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அந்த தாய்க்கு துன்பம் தானே. அந்த உயிருக்கு கூட ஒரு துன்பம் செய்யக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் மீண்டும் ஒரு பிறவி வேண்டாம். அதனால அம்மையிட்ட கேட்டப்போ அம்மையே வேண்டுவது யாதுன்னு கேட்குறான் பெருமான். அப்போ நம்ம காரைக்கால் அம்மையார் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டும். இரவாத இன்ப அன்புன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் யாருமே இறக்கக்கூடாது. இறந்தால் பிறப்பு உண்டு. இறப்பவர்கள் அனைவரும் பிறப்பார்கள், இறக்காதவர்கள் பிறக்க மாட்டார்கள். அப்போ இறப்பில்லைன்னு என்ன ஆகும்? அதாவது யமன் வந்து நம்ம உயிரை எடுத்துகிட்டு போனான்னா மீண்டும் பிறப்பு உண்டு. இப்போ நம்ம போன்ற இப்போ சிவனடியார்கள் எல்லாரும், உண்மையான சிவனடியார்கள் இங்கே தான் இருக்கிறீங்க. உண்மையான சிவனடியார்கள் எங்கே இருக்கிறீங்க? இங்கே தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து யம தர்மன் வரமாட்டான். அவனுக்கு தெரியும், அவன் அடிபட்டது ஞாபகம் இருக்கும் அவனுக்கு. உருண்டு போனான்ல. யார் வருவா அவங்களுக்கு? சிவலோகத்திலிருந்து பூம்பல்லக்கு வரும். அங்கே சிவகணங்கள் வருவார். வந்து, ஐயா வைத்தியநாதா ஏறி உட்காரப்பா அப்படின்னு. என்ன விஷயம்? இல்லை, கைலாசநாதர் ஒன்று கூட்டு வர சொன்னார். பூம்பல்லக்கில் ஏறி உட்காந்து, இந்த உயிர் ஆன்மா வந்து பூம்பல்லக்கில் ஏறி உட்காந்துரும். எப்படி உட்காருவேன்னு கேட்கல, பருவுடல் மட்டும்தான் நீங்குமே தவிர, இங்கே சூக்கும சரீரம், கஞ்சிக சரீரம், காரண சரீரம், கஞ்சிக சரீரம், குணசரீரம், சூக்கும சரீரம், 4 சரீரத்தோடு தான் நம்ம உயிர் பிரியும். உயிர் வந்து, அதாவது நம்ம சப்டில் பாடி இஸ் 4, கிராஸ் பாடி இஸ் 1, தட் இஸ் த ஸ்தூல சரீரம். அந்த ஸ்தூல சரீரம் மட்டும்தான் விட்டு போகிறோம். 15 சித்தம் தான் விட்டு போகிறோம். 16 சித்தத்தை கொண்டுட்டு நம்ம போகிறோம். அந்த உடம்போடு போய் அங்கே போய் உட்காந்துடும். உட்காந்து நேராக சிவலோகத்துக்கு போயிடும். எப்படி வெள்ளை யானையில் போனாரோ நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அதுபோல் நம்ம எல்லோரும் பூம்பல்லக்கில் போவோம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாழ்வை மெய்கண்டாம் சந்ததிக்கோ விஞ்ஞான பானவாயே உயிலாரும் மொழியில் திருவாரூர் நமச்சிவாய தேவன் சைலாதி மறுபடையோ திருமரபன் ஈடூரி தலையமாதோ சைலாதி மறுபடையோ திருமரபன் ஈடூரி தலையமாதோ சைலாதி மறுபடையோ திருமரபன் ஈடூரி தலையமாதோ. பெண்ணாளுடைய சிவனே போற்றி. மேள அடியே மை